இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்களுக்காக யாவையும் செய்கிறவரப்பா. நாங்கள் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேல மிகவும் அதிகமா எங்களுக்கு செய்கிற தகப்பன் அல்லவா. இந்த கால வேளையில ஆண்டவரே நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி சொல்வோமா, தேங்க்யூ லார்ட். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. எல்லாமே செய்து முடிப்பீர், எல்லாமே செய்து முடிப்பீர். நாங்கள் எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. எல்லாமே செய்து முடிப்பீர், எல்லாமே செய்து முடிப்பீர். பலத்தாழி செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா. பலத்தாழி செய்ய முடியாதையா, பராக்கிரமம் என்னில் ஒன்றும் இல்லையா. பலத்தாழும் அல்ல, பராக்கிரமமல்ல, ஆவியால் செய்து முடிப்பீர். சேர்த்து சொல்லுவோம், பலத்தால் அல்ல, பலத்தாழுமல்ல, பராக்கிரமமல்லவும் ஆவியால் செய்து முடிப்பீர். நான் எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. எல்லாமே செய்து முடிப்பீர், எல்லாமே செய்து முடிப்பீர். என்னில் நற்கிரியை தொடங்கியவர் குறித்த நாள் நடத்திடுவீர். என்னில் நற்கிரியை தொடங்கியவர் கிறிஸ்துவின் நாள் மட்டும் நடத்திடுவீர். சகலத்தையும் நீ செய்ய வல்லவர், சகலத்தையும் நீ செய்ய வல்லவர். எப்படியும் செய்து முடிப்பீர், நீர் எப்படியும் செய்து முடிப்பீர். கேளுங்க ஆண்டவரே, எதிர்பார்த்த முடிவை, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே.
எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவை செய்பவரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாமே செய்து முடிப்பீர் இயேசுவே, எல்லாமே செய்து முடிப்பீர். சொல்வோமா? நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உன் வாக்குகளை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைத்தவரே, மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஆமென். மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. விசுவாசத்தோடு கேளுங்க. இந்த காலவேளை முழங்கால் படிக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிற முடிவை தருகிறார். வேதம் சொல்லுது, அது எப்படிப்பட்ட முடிவு தெரியுமா? அது தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அது சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கால நேரத்தில் அவர் நோக்கி பாருங்க. ஓ, நாம் எதிர்பார்க்கிற முடிவு, நாம் எதிர்பார்க்கிற முடிவை நீங்க எங்களுக்கு தந்துருங்கப்பா. எதிர்பார்க்கிற முடிவை எங்களுக்கு தந்துருங்க. ஓ ரமபல சந்தரபல வியாந்தரோ. தாவீது சொல்வது போல, நீர் ஆண்டவரே அடியானுக்காக நீங்க சொன்ன வாக்கை நீங்க நினைத்து நிறைவேற்றிடுங்க ஆண்டவரே என்று சொல்வது போல அவர் நினைத்து நிறைவேற்றினார். சங்கீதக்காரர் சொல்லுகிற சங்கீதம் 138:8 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறார். ஓ, இந்த 40 நாள்ல கர்த்தர் ஒரு பெரிய அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில செய்ய அர்ப்பணிப்போம். மத்தாய்களோ உடன்படிக்கையின் தேவன், உம்மையும் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன், உம்மையும் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்னது நிறைவேற்றுவேன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்னது நிறைவேற்றுவேன். மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. கேளுங்க. மறவாமல் நினைக்கிறவரே, எங்களுக்கு அந்த நீ சொன்ன வாக்கு நிறைவேற்றி முடிக்கிறவரப்பா. கேளுங்க கேளுங்க. ஆண்டவரே, மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்று. சர்வ வல்லமுள்ள பிதாவே, எங்களை முழுவதுமாக பலத்த கரங்களும் கொடுக்கிறேன். இந்த நாள் முழுவதும் எங்களை ஆளுகை செய்யும். இந்த நாள் முழுவதும் எங்களை ஆளுகை செய்யும். நீர் எங்களை ஆட்கொண்டு நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சொன்னவர் சொன்ன வாக்கு நிறைவேற்ற வல்லவராயிருக்கிற தெய்வம் இந்த கால நேரத்தில் ஆளுகை செஞ்சிருங்க. ஒவ்வொரு பிள்ளைகளை சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செஞ்சிருங்க. அவளோடு போராடுகிற துரைத்தன அதிகாரம், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, வானமண்டலத்துல பொல்லாதவின் சேனை ஒன்று ஒருவரையும் ஆண்டவரை வேலை செய்யாதபடிக்கு தடைகளை கத்த நீங்க மாற்றிடுங்கப்பா. இந்த சத்தம் ஆண்டவரே, இந்த ஜெபம்
அநேகருக்கு சென்றடைய கூடாதபடி தடையா எழுப்பி நிற்கிற ஒவ்வொரு நாளும் வந்து போராடுகிற எல்லா இருள்களும் எங்களை விட்டு விலகி போ.
எனக்குள் வாழ்கிறார். நீங்க அறிக்கை செய்ய உள்ளத்துக்குள்ள வந்து வாசம் பண்ணணும். அவர் உள்ள வந்து வாசம் பண்ணணும். இனி நான்
எங்களுக்குள்ள வாழ்கிறார் என்ற அற்புத வாழ்க்கை நடந்து அதிகாலை ஜபத்தில் தொடர்ந்து எங்களோடு பேசுகின்ற வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கிறது. கிறிஸ்து எனக்குள்ள வாழ்கிறார், இயேசு எனக்குள்ள வாழ்கிறார் என்ற நம்பிக்கை எனக்கும் வேணும். அநேகரால துடைத்து கூட அழுக்கு போல அழுக்கான கண்டாண்டவரே நீரே. ஆனா உங்க முன்பாக நிற்க தகுதி இல்லாதிருக்கிறது போல திறவுகோலை எங்களோடு கொடுத்து நடத்திருக்கிறது. பொழுதில் இருதயங்களை எடுத்து குப்பையில் இருதயங்களை உயர்த்தி பிரபுக்களோடு ராஜாக்களோடு எங்களை அமரப்படுகிற தெய்வம் ஆண்டவரே. பிரபுக்களோடு ராஜாக்களோடு எங்களை அமரப்படுகிற தெய்வம் ஆண்டவரே. துடைத்து போடு அழுவோடு துடைத்து போடு அழுக்கான எங்க நீதி அழுக்கான உங்க நீதியின்படி எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. உங்களுடைய நீதியின்படி எங்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு உதவி செய்ய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்குது. அதுவே வாழ்க்கையில் செய்ய மிகப்பெரிய அற்புதத்தை அதுக்கான பயணம் உங்க நீதியின்படி எனக்கு உதவி செய்ய உங்க நீதியின்படி எனக்கு உதவி செய்ய உங்க நீதியின்படி எனக்கு உதவி செய்ய துடைத்து போடு அழுக்கு தூய்மையாக்கி உங்க தூர இருந்த உங்க பிள்ளையாக்க தூர இருந்த உன் பிள்ளையாக்க இரக்கத்தை இரக்கத்தை. Praise God, hallelujah. அழுக்கான கந்தை என் நீதி தேவா முன்னீர்க்க தகுதியில்லை. அழுக்கான கந்தை என் நீதி தேவா முன்னீர்க்க தகுதியில்லை. தூர இருந்த என்னை பிள்ளையாக்க தூர இருந்த என்னை பிள்ளையாக்க துரிதமாயிரக்கத்தை தந்தவரே துரிதமாயிரக்கத்தை தந்தவரே. தூய்மையாக்கினே இரத்தத்தால் துரிதமாயிரக்கத்தை தந்தவரே. சொல்வாண்டோரை பார்த்து துடைத்து போடும் அழுக்கை போலானே தூய்மையாக்கினி இரத்தத்தால் துடைத்து போடும் அழுக்கை போலானே தூய்மையாக்கினி இரத்தத்தால் தூர இருந்த என்னை பிள்ளையாக்க தூர இருந்த
தந்தவரே, துரிதமாயிரக்கத்தை தந்தவரே, நான் நிர்மூலமாகாததும் நீர்ப்பதும் நடப்பதும் நீரே எந்தன் இயேசுவே, நான் நிர்மூலமாகாததும் நீர்ப்பதும் நடப்பதும் நீரே எந்தன் இயேசுவே. அப்பா பிதாவே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை. இந்த கால வேளையில் உம்முடைய கிருபை எங்களுக்கு கொடுத்து உன் சமூகத்தில் எங்களை அமர பண்ணின தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட பேசும். தடைகள் 1000 வந்தாலும் ஆண்டவரே, அவற்றின் நடுவில் பெரியவராய் இருந்து எங்கள் தேவன் எங்களை நடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தடைகளை உடைக்கிறவர் எங்களுக்கு முன்னே போகிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிறவராய் இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நல்வழிப்படுத்துகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தி எப்படியாகிலும் நாமத்துக்கு மகிமையாக எங்களை வைக்க எங்களை நடத்துகிற தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா இந்த வேளையிலும் நீர் எங்களோடு பேசும். ஆண்டவரே, உம்முடைய உபதேசத்தினால நீர் எங்களை சுத்தமாக்குகிறீர். உம்முடைய வசனத்தினால எங்களை பரிசுத்தமாக்குகிறீர். அப்பா, யோவான் 15:3 படி, யோவான் 17:17 படி உம்முடைய வசனம் என்கிற சத்தியத்தை அனுப்பி அப்பா எங்களை நீ பரிசுத்தப்படுத்துவீராகப்பா. அப்பா, உமக்கு உகந்தவர்களாக எங்களை மாற்றும். அப்பா, நீர் வரும் பொழுது உமக்கு முன்பே நிற்கிறதுக்கு, உமக்கு முன்பாக நாங்கள் நிற்கிறதற்கு எங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றி அர்ப்பணிக்கிறோம். அப்பா, எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் திரை அற்றதாய் உமக்கு முன்பாக நிற்க கர்த்தர் உதவி செய்யும். அப்பா, உம்முடைய வருகையிலே நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி, நிர்வாணிகளாய் காணப்படாதபடி, உமக்கு முன்னே நிற்கிறதுக்கு தகுதி இல்லாதவர்களாய் தலை குனிந்து நிற்காதபடி, அப்பா வாழ்கிற இந்த நாட்களில் உமக்கு உகந்தவர்களாய் எங்களை மாற்ற அர்ப்பணிக்கிறோம். அப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை நீதிக்குட்படுத்துங்க. எங்கள் அழுக்கான கந்தை ஆட்டுக்குட்டியாகி இயேசுவின் ரத்தத்தில் தோய்த்து எடுக்கிற அந்த அனுபவத்தை உம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவர் நாங்கள் அதை செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு நேராய் ஆண்டவரே எங்களை கழுவுகிறதாய், சுத்திகரிக்கிறதாய், புதுப்பிக்கிறதாய், உமக்கென்று எங்களை பயன்படுத்தக்கூடியதாய் ஆண்டவரை கிரியை செய்ய அர்ப்பணிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். எங்கள் மீட்பர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுல ஜெபித்து ஜீவனுள்ள வார்த்தைகள் எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். நமக்கு அறிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நேற்றைய தினத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். இன்றைய தினத்திலும் நம்மோடு அவர் பேச வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நேற்றைய தினத்தில் ஏசாயா 8வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேசி விவரித்து காண்பித்தார். இந்த நாளிலும் அதே வசனத்தை பகுதி 2ஆக இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நானும் என் பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஏசாயாவுடைய மகன் மாகே ஷாலால் ஆஷ்பாஸ் என்று சொல்லுகிற விரைவாய் கொள்ளையை பங்கிடுகிற என்று சொல்லுகிற வார்த்தை தேவ பிள்ளைகளை, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி அங்கே சொல்லுகிறார். 8:1 நாம் வாசிக்கும் பொழுது, பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, நீ ஒரு பெரிய பத்திரத்தை எடுத்து மனுஷன் எழுதுகிற பிரகாரமாய் அதிலே மகேர் சலால் அஷ்பாஸ் என்று எழுது என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது தேவ வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உண்மையுள்ள சாட்சிக்காரராகிய
ஆசாரியரான உரியாவையும் எரேமியாவின் குமாரனை சகரியாவையும் அதற்கு சாட்சியாக வைத்து கொண்டேன். நான் தீர்க்கதரிசியானவனை சேர்ந்தபோது அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது கர்த்தரை நோக்கி அதற்கு என்ன பேர் இட வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிள்ளை குறித்த இந்த பெயரை குறித்த அர்த்தம் வேதம் சொல்லுகிறது விரைவாய் கொள்ளையாட விரைகிறவர்கள் என்று சொல்லி அர்த்தம். தீர்க்கதரிசியினுடைய பிள்ளைகளாக இருக்கிற ஏசையா தீர்க்கதரிசியினுடைய பிள்ளை குறித்து அவர் சொல்லுகிறார், நானும் என் பிள்ளையும் என்ன செய்யறா இஸ்ரவேல் நடுவிலே அற்புதமும் அடையாளமாய் இருக்கிறோம் என்பதால் இந்த நாளிலும் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் தேவ சமூகத்துக்கு அடையாளங்களாய் அற்புதங்களாய் திகழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வார்த்தைகள் யாருக்கு என்று சொல்லி ஏசாயா 8வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு மறைக்கிற அவருக்கு எதிர்பார்த்து இருப்பேன். அல்லேலூயா. யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்ப்பேன். யாக்கோபின் தேவ பிள்ளைகளை, யாக்கோபின் குடும்பத்தார் கர்த்தருடைய முகத்தை நோக்கி காத்திருக்கும் பொழுது அவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இந்நாட்களில் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறபடியினால அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு ஆசாரியர். தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது நம் தெய்வம் யார் என்று சொன்னால் அவர் பிரதான ஆசாரியராய் இருந்தவர், அவர் போதகராய் இருந்தவர், அவர் தீர்க்கதரிசியாய் இருந்தவர், அவர் இந்த உலகத்தில் அடையாளமாய் அதிசயமான பாலனாய் பிறந்தவர். அப்போ அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் இந்த பூமியில் அவரை போலவே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு நடுவிலே அற்புதம் அடையாளமாய் நான் திகழ வேண்டும் என்று சொன்னால் அதிகாலை ஜபஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இந்த அதிகாலை ஜபம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. இந்த அதிகாலை ஜபம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன அற்புதத்தை கொண்டு வரும் என்று சொல்லி பார்த்தால், அதிகாலை ஜபம் தேவனோடு கூட நமக்கு நெருங்கிய உறவை ஏற்படுத்தும். அல்லேலூயா. தேவனோடு நெருக்கமான உறவு கிடைக்கும். அவருடைய வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம், அவருடைய போதனைகளை நாம் அடையலாம், அவருடைய ஆலோசனைகள் நமக்கு கிடைக்கும், அவருடைய புத்திமதிகள் நமக்கு கிடைக்கும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஞானமும் அறிவும் புத்தியும் நம்முடைய ஆரோக்கியத்துக்கு, தேவ பிள்ளைகளை நம்முடைய ஜீவியத்துக்கு அது நலமானது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒருவர் தேவனோடு கூட நெருக்கமாய் ஜீவிப்பார்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தில் அவர்கள் தவறுவது இல்லை, அவர்கள் இந்த உலகத்தில் வழி தவறி போவது இல்லை. தேவனோடு நெருங்கி ஜீவிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்பதாய் சங்கீதம் 32:8 இவ்விதமாய் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரயோஜனமாய் இருக்கிறதை நமக்கு அவர் போதிப்பார். அல்லேலூயா. நாம் வழி தவறுவது இல்லை. தேவ பிள்ளைகளே, எங்கும் நாம் திசை கெட்டு அலைந்து திரிவது இல்லை. கர்த்தர் நம்மை நடத்தவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அதிகால ஜபம் நம்ம தேவனோடு நெருக்கமான உறவு கிடைப்பதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. அதிகாலை ஜபமானது நம்முடைய வாழ்க்கையில் ஆறுதலை தரும். நம்முடைய வாழ்க்கையில் பேர்பட்ட நிலையில் எப்படிப்பட்டதான போராட்டம், பிரச்சனை, பாடுகள், உபத்திரவங்களை நாம் இருந்தாலும் அதிகாலை எழுந்து தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை போதிப்பா. நம்முடைய இருதயம் அங்கலாய்க்கிற, தவிக்கிற, புலம்புகிற அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது இல்லை. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற நம் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது ஏசாயா 48:17 சொல்கிறது, பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து. ஏசாயா 48:17 சொல்கிறது, நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே, பிரயோஜனமாக இருக்கிறதை போதிப்பா. இந்த உலகத்தில் அப்பிரயோஜனமான காரியம் அநேகம் இருக்கிறது.
நாம் அவற்றை கற்றுக்கொண்டு தெய்வத்துக்கு முன்பாக அப்பிரயோஜனமானவர்களாய் மாறிவிடாதபடி பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லித்தான் இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற நம் மீட்பராகிய கர்த்தர் சொல்றாரு, பிரயோஜனமாய் இருக்கிறத நான் உனக்கு போதிப்பேன் என்பதாய், நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துவேன் என்பதாய். தேவ பிள்ளைகள், அதிகால ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு முன்பாக மன அமைதியை, ஆறுதலை தருகிறது. அது மாத்திரமல்ல, தெளிவான சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிறது. அல்லேலூயா. அதிகால ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில மன அமைதியையும் தெளிவையும் உண்டாக்குறது. எதை நாம் செய்ய வேண்டும், எதை நாம் செய்யக்கூடாது என்கிற காரியத்தை அவர் திட்டமும் தெளிவுமாய் நமக்கு அவர் போதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகாலை நாம் எழுந்து ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அற்புதமான காரியம் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் நம்மை பாதுகாக்கிறார், அவர் நம்மை வழி நடத்துகிறார். அதிகாலையில் நாம் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது நல்ல ஒரு பாதுகாப்பு. இந்த உலகத்தில் எப்போ நமக்கு மரணம் வரும், ஆபத்து வரும், தீங்கு வரும், இடறி விழுவோம், சறுக்கி விழுவோம். நம்முடைய வாழ்க்கையில் எங்கே நான் விழுவோம் என்பது நமக்கே தெரியாது. எப்பொழுது நமக்கு ஆபத்துகளும் விபத்துகளும் வரும் என்பது நமக்கு தெரியாது. தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் ஆண்டவர் நம்மை விலக்கி மீட்கிற ஒரு பெரிய பாதுகாப்பு அதிகாலை ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் வழி நடத்துகிறார். அதிகாலை ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு முன்பதாக அவர் கடந்து போவார். தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவது இல்லை என்பதால். தெய்வம் நமக்கு முன்பாக கடந்து போவா. அவர் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார், நம் கரம் பிடித்து நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அவர் நம்முடைய கரத்தை பிடிக்க வேண்டுமானால் இந்த அதிகால ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது அவர் நம்மை வழி நடத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின தெய்வம். சங்கீதம் 16:8 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை எப்போதுமே எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நம்மை ஒன்றும் அசைப்பது இல்லை. அதிகால ஜெபம் பண்ணுகிற மனிதனை, மனுஷியை, குடும்பத்தை, சபையை, ஊழியங்களை இந்த உலகத்தில் ஒன்றும் அவர்களை அசைப்பதில்லை. சீயோன் பர்வதத்தை போல அவர்கள் உறுதியாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. சீயோன் பர்வதமாகிய சீயோனிலே வாசமாய் இருக்கிற தேவன் அதிகாலை எழுந்து தேவ பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் வாசம் பண்ணுகிறார். அவருடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். அவர்கள் மேல் அவர் இருந்தவர் ஆளுகை செய்கிறார். அவர்களுக்கு முன்னே அவர் போகிறார். அவர்கள் கரங்களை அவர் பிடிக்கிறார். அவர்களை ஏந்துகிறார். அல்லேலூயா. அவர்களை தாங்குகிறார், அவர்களை சுமக்கிறார். அவர் எல்லா ஆபத்துகளுக்கும் அவர்களை தப்புவிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வரும் பொழுது கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல சேனைகளின் கர்த்தர், தேவ பிள்ளை, இஸ்ரவேலின் தேவன், பரிசுத்தராய் இருக்கிறவர், சர்வ வல்லமை உள்ளவர் அந்த ஜனங்களை அப்படியே தூக்கி கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்கிறது. அதனால தான் அவருடைய பாதரட்சைகள் தேய்ந்து போகவில்லை, அவருடைய கால்கள் வீங்கவில்லை. தேவ பிள்ளைகளை, எவ்வளோ போராட்டங்கள், பிரபலமான ராஜாக்கள் ஒருவரும் வழிவிடாதபடி அவர்கள் ஈஸியாக போக வேண்டிய பாதையில் அதிகமாய் சுற்றி திரிய வேண்டிய ஒரு நிலைகள். அவரோட வாழ்க்கையில் வனாந்திரம், யோர்தான், எரிகோ என்று சொல்லி பயங்கரமான தடைகள் வந்த போதெல்லாம் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்தினார். அல்லேலூயா. கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டுமானால் அதிகாலையில் எழுந்து நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமரும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு செய்த அந்த அற்புதத்தை, பலத்த அற்புதங்கள், அடையாளங்களை பார்வோனுக்கு முன்பாக செய்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கின தெய்வம் இந்த உலகத்தில் நமக்கு செய்து அவர் நம்மை வழிநடத்தி நம்மை சாட்சியாய் நிறுத்தவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நாம் அதிகாலை எழுந்து ஜெபம் பண்ணும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா என்பதாய். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஆனாலும் நாம் அதிகாலை எழுந்து ஜெபம் பண்ணும் போது சவால்களை சந்திக்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராய் மாறுகிறார். தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நம் பக்கத்தில் 1000 பேர், வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும், இடதுபுறம் வலதுபுறம் எவ்வளோ பேர் வந்தாலும் கூட விழுந்தாலும் அது நம்மை அணுகுவது இல்லை. அல்லேலூயா.
அல்லேலூயா. அதிகாலை எழுந்து ஜெபம் பண்ணுகிற, அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற, அவர் பாதத்தில் அமர்கிற, உன்னதமானவருடைய மறைவில் சர்வருடைய நிழலில் போகிற ஒரு மனிதனை ஒன்றும் மேற்கொள்வதில்லை. வாதை அவர்கள் கூடாரத்தை அணுகுவது இல்லை, பொல்லாப்பு அங்கு நேரிடுவது இல்லை. அல்லேலூயா. கர்த்தரை அடைக்கலமாய் கொண்டு அவரையே கோட்டையாய் துருகமாய் தஞ்சமாய் வைத்து அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளை ஒன்றும் சேதப்படுத்துவது இல்லை. தேவ பிள்ளைகளை, அவருடைய வாழ்க்கையில் அநேக சவால்களை அவர்கள் சந்திக்கிறவர்களாக மாறுகிறார்கள். இப்படிப்பட்ட அற்புதமான காரியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டுமானால் அதிகாலை எழுந்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா போராட்டங்களும் பிரச்சனைகளையும் எதிர்த்து நிற்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறார். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். எல்லாவற்றையும் சகித்து கொள்கிற அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றுகிறார். இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி நடக்கிறது என்று நமக்கு தெரியாது. பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே தன் ஆவியை அனுப்பி நம்முடைய கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை பொருத்துகிறார். எசேக்கியேல் 36:26 அதைத்தான் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் சுத்தமான ஜலத்தை நம்மில் அவர் தெளிக்கிறவராய் இருக்கிறார். தெளித்து கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. நம்முடைய உள்ளத்துக்குள்ள அவர் ஆவியை வைக்கிறார். பாருங்க, எப்படி நடக்குதுன்னே தெரியாது, ஆனால் நம்ம பரிசுத்தமாவோ. சுத்தமான ஜலம்னா நம்ம மேலே தண்ணி அப்படியே நேரடியாக ஊற்றப்படுதா? அல்ல. ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் சொல்லுகிறதை அப்படியே நிறைவேற்றுகிறது. அதே போல் கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை ஃபிக்ஸ் பண்ணுற காரியம் இந்த உலகத்தில் பெரிய ஆப்ரேஷன். அது அல்லேலூயா. மேஜர் ஆப்ரேஷன் இருக்கிறதுலே ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஆப்ரேஷன். ஹார்ட்டை எடுத்துட்டு இன்னொரு ஆர்டிஃபிக்கலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஹார்ட்டை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொருத்துவது, பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படி பண்ணுகிற ஒரு நிலை. இவ்வளோ பெரியதான ஒரு காரியத்தை ஆண்டவர் ஈஸியாக சொல்லுகிறார். உனக்குள்ளே இருக்கிற 26வது வசனம் 25-26 சுத்தமான ஜலத்தை தெளித்து உனக்குள்ளே இருக்கிற அசுத்தத்தை நான் நீக்குவேன், எல்லா நரகலான விக்கிரங்களை நீக்கி உன்னை சுத்தமாக்குவேன் என்று சொல்லுகிறார். 26ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்பதால். எவ்வளோ அற்புதமான காரியம் பாருங்கள். ஹார்ட்டை எடுக்கும் பொழுது எவ்வளோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மழைக்க நிலைகளிலே கிட்டத்தட்ட எத்தனையோ மணிக்கணக்காக செய்யப்படுகிற ஒரு ஆப்ரேஷனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் சொல்லுகிறார். அதை ஈஸியாக அவர் சொல்லுகிறார், நான் கல்லான இருதயத்தை எடுப்பேன் என்பதாய். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அற்புதமான காரியம் நம்ம வாழ்க்கையில் நடைபெற அதிகாலையில் நாம் அவருடைய பாதத்தில் அமர்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் எசேக்கியேல் 36:34-35 பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடக்கிறதுக்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் ஆயிற்று என்றும் அவாந்தரமும் பாழும் நிர்மூலமாய் இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். அதிகாலை எழுந்து ஜபம் பண்ணும் பொழுது பாழாய் கிடந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கை, பாழாய் கிடக்கிற நம்முடைய குடும்பம், பாழாய் கிடக்கிற ஊழிய பாதை, பாழாய் கிடக்கிறதான இந்த உலகத்தில் வாழ்கிற ஜீவியம் ஏதேன் தோட்டத்தை போல கர்த்தர் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவாந்தரமாய் பாழாய் கிடக்கிற நிர்மூலமாகி கிடக்கிற அவைகளை அரணிப்பான பட்டணமாக மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். குடியற்று இருக்கிறதை குடியேற்றப்பட்டவைகளாக மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அற்புதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டுமானால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதிகாலை எழுந்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய ஆற்றல் உண்டாகும் தேவ பிள்ளைகளே. ஒவ்வொரு நாளும் அதிகாலை நம்ம ஜெபிக்கும் பொழுது ஒரு புதிய சக்தி பலன் உண்டாகும். காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியதாக இருக்கிறது. இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன ஒவ்வொரு நாளும் எழுந்த உடனே இரவு படுக்கைக்கு போகிற வரையிலும் எதையாகிலும் ஒன்று நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். நாம் செய்வது எல்லாம் வாய்க்க
நாம் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அதிகாலை எழுந்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். விசேஷத்தன ஆற்றலை, விசேஷ அறிவை, ஞானத்தை, புத்தியை, யுக்தியை கர்த்தர் தருவார். தேவ பிள்ளைகளை, சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தவர், பெசலியேலுக்கு ஞானத்தை கொடுத்தவர், அகோலிவாக்கு ஞானத்தை கொடுத்தவர், நமக்கும் ஞானத்தை கொடுக்கவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அறிவும் புத்தியும் அவர் வாயிலிருந்து வரும். அவர் முன்பாக நம் அதிகாலை எழுந்து அமர்ந்தவரை தேடும் பொழுது, அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது, அவர் இந்த நன்மைகளை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராகவே பூமியிலே சுற்றி திரிந்தார். அதே போல இந்த நாட்களில் நன்மை செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். யாரெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்தவரை தேடுகிறார்களோ, அவர் பாதத்தில் அமர்ந்து காத்திருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்டதான ஒரு பெரிய ஆசீர்வாத தேவ பாதத்தில் இருக்கிறது. அதே போல அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கும் பொழுது இத்தனை காரியங்கள் கிடைத்தால், அதிகாலை எழுந்து நாம் ஜெபிக்காமல் போவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு கூட நெருங்கிய ஒரு உறவு இருக்காது, ஒழுங்கான ஒரு உறவு இருக்காது, சீர்பொருந்தப்பட்ட ஒரு உறவு இருக்காது, ஸ்திரமான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. எல்லாம் குறைவோடு இருக்கும். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவானவர் வந்து குறைவை நீக்கி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறையில்லாதபடி அவர்களை நிறைவாய் நடத்துகிறார். ஆனால் தெய்வத்தை தேடாமல், அதிகாலையில் அவரை தேடாமல் போகும் பொழுது, அதிகாலையில் அவர் பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்லுகிறதை கேட்காமல் போகும் பொழுது, அதிகாலையில் நாம் அவரோடு கூட உறவாடாமல் போகும் பொழுது, அவர் பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்லுகிறதை கேட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்காத போது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பது இல்லை. அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், தேவனோடு கூட நல் உறவு இருக்காது. தேவ பிள்ளைகள், மன அழுத்தமும் தெளிவில்லாத ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆண்டவர் நம்மோடு கூட இல்லாவிட்டால் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று வேதம் சொல்கிறது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க வேணா அவர் இல்லாமல் ஏதாவது என்ன பண்ணலாம், செய்யலாம். அல்லேலூயா. குருடர்கள் அவர்களுக்கு அவங்க காரியத்தை கண்ணு தெரிகிறவர்களை பார்க்கிலும் கண்ணு தெரியாமல் அந்த கண் பார்வை அற்றவர்கள் செய்கிற காரியம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அல்லேலூயா. அவர்கள் அதை அற்புதமாய், அவர்களுடைய கண்கள் பார்வையற்று இருந்தாலும், குருடர்களாய் இருந்தாலும் கூட அவர்கள் அப்படியே தடவியாகிலும் அவர்கள் கண்டுபிடித்து அதை செய்து விடுவார்கள். தேவன் இல்லாதவர்களும் குருடர்களைப் போல இருக்கிறார்கள். தேவ பிள்ளைகள், அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை தடுமாறி, ஒருவேளை ரொம்ப ஞானமாக அவற்றில் இருக்கிறவர்கள் அப்படியே தடுமாறாமல் கூட செய்து விடக்கூடும். யோவான் 15:5 சொல்கிறது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்னார். அவர் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. குருடர்களைப் போல, கர்த்தரை அறியாதவர்கள் குருடர்களைப் போல இருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளை, கர்த்தரை அறிந்தவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. கர்த்தரை தேடாமல் போனால், அதிகாலை எழுந்து ஜெபம் பண்ணாமல் போனால் என்ன நடக்கும்? நம்முடைய வாழ்க்கையில ஒரு தெளிவும் இருக்காது. அல்லேலூயா. அவருடைய வழி நடத்துதல் இருக்காது. அப்பொழுது நாம் தடுமாறும். வேதம் சொல்லுகிறது, இருளிலே இடர்வார்கள் என்பதால். இருள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அவர்கள் இடறுவார்கள். இந்த உலகம் முழுவதும் இருள் இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் இருளாய் இருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்திலிருந்து வேர் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தை விட்டுவிட்டு தேவ சமூகத்தில் வந்து அமரும் பொழுது தேவனாகிய கர்த்தருடைய முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளி அவர்களை பிரகாசிப்பிக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் தாமே அவருடைய வெளிச்சத்தை, அவருடைய தன்மையை, அவருடைய மகிமை, அவருடைய மகத்துவத்தினால அவர்களை பிரகாசிக்க பண்ணுகிறார். தேவ பிள்ளைகளை, அப்போ இந்த உலகத்தில் உள்ள பிள்ளைகளுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் உண்டாகிறது. எப்படி? உலகத்தில் உள்ளவர்கள் இருளாய் இருக்கிறார்கள், ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் வெளிச்சமாய் இருக்கிறார்கள். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்பதாய். அதிகாலை எழுந்து ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் இந்த உலகத்தில் வெளிச்சமாய் வைத்தால் ஜெபிக்காதவர்கள் இருளாகவே இருக்கிறார்கள்.
ஜெபிக்காத மனிதர்கள் இந்த உலகத்தில் எதுவுமே சாதிக்கவே முடியாது. ஒருவேளை இருளில் இருக்கிறவர்கள் சாதிக்கலாம், இந்த பூமியில மட்டும்தான். ஆனால் பரலோகத்துக்கு அவங்க பாத்திரவான்கள் அல்ல. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் அவர் இல்லாமல் நம்மளால ஒண்ணுமே செய்யவே முடியாது. வெளிச்சத்தின் பிள்ளைகள் கர்த்தருடைய துணையினாலே மாத்திரமே இருளுக்குள்ளே பிரகாசிக்க முடியும். உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியா இருக்கிற அவர் இல்லாம நமக்கு ஆற்றல் இல்லை, சக்தி இல்லை. தேவ பிள்ளைகளை தெளிந்த புத்தி இல்லை, தேவ பிள்ளைகளை ஒரு பெரிய பாதுகாப்பு இல்லை. அவர் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னா நம்ம எவ்வளோ பெரிய பலவானா இருந்தாலும், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்கிறது. ஏசாயா 40 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது 29, 30வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். 30வது வசனம் சொல்லுகிறது, இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். இளைஞர் கூட என்ன பண்ணிடுவாங்க, இலைப்படைந்து சோர்ந்து போவாங்க. மணி கணக்காக நம்ம விழித்திருக்கிறோம், நம்ம செயல்படுறோன்னா சோர்வு இளைஞர்களுக்கு கூட இலைப்படைந்து விடுவார்கள், சோர்ந்து போவார்கள். வாலிபர்கள் கூட இடறி விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய கிருபையை பெற்றவர்கள், 31ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து அவரையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகள், அவர்கள் இலைப்படைவது இல்லை, சோர்ந்து போவது இல்லை என்று வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். அல்லேலூயா. கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். எவ்வளவு ஓட்டம் ஓடினாலும், எவ்வளவு நடந்தாலும் அவர்கள் இலைப்படைவதில்லை, சோர்ந்து போவதில்லை. இப்படி ஒரு பெரிய பாக்கியத்தை அதிகாலை ஜெபிக்காதவர்கள் இழந்து போவார்கள். சோர்வு வந்துடும், இலைப்பு வந்துடும். வேதம் சொல்லுகிறது, இடறுகிறவன் இருளினால் தான் இடறுகிறான், தனக்குள்ள வெளிச்சம் இல்லாததினாலே இடறுகிறான். நம்முடைய வாழ்க்கையில தவறுதல் உடைக்கிற காரியங்கள், வேதம் சொல்கிறது, புத்தி உள்ள ஸ்திரீ கட்டுகிறாள், புத்தி அற்றவளோ தன் கரங்களினாலே இடித்து போடுகிறாள். நாம் உடைக்கிறவர்களும் இடிக்கிறவர்களுமாய் ஒரு காரியத்தை எடுக்கும் பொழுது அதை கட்டாமல், ஒரு பொருளை எடுக்கும் பொழுது அதை உடைக்காமல், தேவ பிள்ளையில ஒரு காரியத்தை நாம் ஞானமாய் செய்து அதை முடித்து அற்புதமான சாட்சியாக நிற்கக்கூடாதபடி உடைத்து விடுவதற்கு இந்த இருளே நம்முடைய வாழ்க்கையில இடற பண்ணுகிறது. வெளிச்சம் இல்லாததினால்தான். வெளிச்சம் ஏன் இல்லை? அப்பாவுடைய பாதத்தில் அமர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நாம் காத்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 143ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பாதத்தில் எப்படி விழுறான் பாருங்க. அதிகாலையில் உமது கிருபை கேட்க பண்ணும், உம்மை நம்பியிருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். அதிகாலையில் ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து தேவ பிள்ளையில கர்த்தருடைய கிருபையை கேட்க பண்ணணும்னு சொல்லி அவரை நம்பி அவரை கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். இரவு நேரத்தில் தாவீது ஜெபம் பண்றார், அதிகாலையில் நீங்க என்னை எழுப்புங்க, அதிகாலையில் நம்முடைய கிருபையை கேட்க பண்ணுங்க, உம்மை நம்பி இருக்கிறப்பா, நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பீங்க. தாவீதுக்கு தெரியாதா எங்கே போகணும்னு? அப்படி கேட்டதுனால தான் தாவீது கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ளடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுவா, அவர் என் ஆத்துமாவை தேற்றுவா, ஆண்டவர் தமது கோலாலும் தடியாலும் என்னை நடத்துவா, ஆண்டவர் சத்துருக்கு முன்பாக என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவா, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என தொடரும் அப்படின்னு சொல்ல விசுவாச அறிக்கைகள் தான். அவன் வேண்டிக் கொண்டது தான், அவன் கர்த்தரை நோக்கி மன்றாடின அந்த மன்றாட்டுதல் தான் தெய்வ பிள்ளைகளே அவன் வாழ்க்கையிலே அவன் ராஜாவாக உயர்த்தப்பட்டான். அல்லேலூயா. அதிகாலையில் எழுந்து, நான் ஆண்டவரே என் இஷ்டத்துக்கு இல்லை, இந்த நாளில் நீர் என்னை நடத்தணும், உம் நல்ல ஆவியானவர் செம்மையான வழியிலே என்னை நடத்துவாராக. 9:10 வாசிப்போமா? 143 9:10.
நீங்க தான் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதிக்கணும். நீரே என் தேவன், உம் நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதிங்க. நாமும் கூட ஒவ்வொரு நாளும் தெய்வ பிள்ளைகள் ஆண்டோடைய சமூகத்தில் நான் எங்கே செல்லணும், என்ன சொல்லணும், என்னை வழிநடத்துங்க ஆவியானவரேன்னு ஒரு நாள் காலையில் எழுந்து முதல் நேரத்தை ஆண்டோடைய சமூகத்தில் கொடுத்தா அந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அற்புதங்களை நடப்பிப்பார். சங்கீதம் 140 சங்கீதம் 13 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 140:13, நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். யார் அவர் சமூகத்தில் வாசம் பண்றது? யார் அவர் நாமத்தை அதிகாலை எழுந்து துதிப்பது என்று இந்த வசனம் சொல்கிறது. நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள். பாவிகள் எழுந்து துதிக்க முடியாது. பாவத்தின் இருள் அழுத்துகிறதுனாலே, பாவம் தேவ பிள்ளைகளை பின்னி பிணைந்து பாவ கயிர்களினாலே கட்டப்பட்டு இருக்கும் பொழுது அதிகாலை எழும்ப முடியாது. உலகம், பிசாசு, மாமிசம் போராடும் பொழுது அவற்றை உதறி தள்ளிவிட்டு எழும்ப பலன் இல்லாமல் கிடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் அடையாளங்களை இழந்து அற்பமாய் காணப்படுவோம், அசட்டை பண்ணப்பட்டவர்களாய் இருப்போம். ஆனால் அவற்றை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு எழும்புவோமானால், கர்த்தரை காலையில பாடி துதிக்க எழும்புவோமானால், கர்த்தர் நம்மை நீதிமானாய் மாற்றி நித்திய ஆசீர்வாதத்தை நம் சிரசின் மேல இறங்க பண்ணி அற்புதமான சாட்சிகளாய் நம்மை நிறுத்துவார். அல்லேலூயா. செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். யார் செம்மையானவங்க? கர்த்தருடைய ஆலயத்துல நான் அவரை தேடணும், அவர் இருக்கிற இடத்துல நான் அவரை நாடணும், அவரை நான் பார்க்கணும்னு சொல்லி தாவீது சொன்னது போல, நான் கர்த்தருடைய வீட்டில் பச்சையான ஒளிவ மரம், அவருடைய ஆலயத்துல வந்து அவரை தேடுகிற ஒரு காரியம். தேவ பிள்ளைகளை செம்மையானவர்கள். அல்லேலூயா. ஆன்லைன் மூலியமாக வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து என்ன பண்ணலாம்? படிக்கலாம். ஆனால் ஸ்கூலுக்கு கல்லூரிக்கு நேரடியாக போய் வேலைகளை படிக்கிற காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நேரடியாய் தொடர்பு கொள்ளுகிற காரியமும் மறைவிடமாய் இருந்து தொடர்பு கொள்ளுகிற காரியங்களை எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? நேரடியாய். அப்போ தேவ சமூகத்தில் வந்து யார் வாசம் பண்ணுகிறார்களோ அவர்கள் செம்மையானவர்கள். செம்மையானவர்கள் யார்? நேரான வழியிலே நடக்கிறவர்கள். அல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே செம்மையானவர்களாய் நடக்க அவர் சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 125 சங்கீதம் 4 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 125 சங்கீதம் 4 வசனம், கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். இருதயத்தில் செம்மையானவர்கள் யாருன்னா நல்லவர்கள். அல்லேலூயா. செம்மை இல்லைன்னா நம்ம கெட்டு போய் இருக்கிறோன்னு அர்த்தம். எப்படினாலும் கர்த்தரை துதிக்கலாம், எப்படினாலும் ஜெபிக்கலாம், எப்படினாலும் அவரை தேடலாம். அந்த அனுபவம் அல்ல. இப்படித்தான் தேட வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் நமக்கு பரிசுத்த ஆவியானவர்னால எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை அவர் நமக்கு காலையில் கொடுக்குற ஆலோசனைகளின்படியே நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நன்மைகளை கொடுக்கிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 6 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல். நீதிமொழிகள் 11:6 நாம் வாசிக்கலாம். செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும், துரோகிகளோ தங்கள் தீவினிலே பிடிபடுவார்கள். செம்மையானவர்கள் யார் என்று சொன்னால் நீதி நிறைந்தவர்கள். அதிகாலையில் தூங்கி கொண்டிருக்காதபடி, சோர்ந்து தள்ளாடி தடுமாறி கொண்டிராதபடி, இந்த உலகத்தின் காரியங்களை ஜெயமெடுக்க கூடாதபடி, தன் மனம் போன போக்கின்படி அது தனக்கு செம்மை என்று சொல்லி இருளுக்குள்ளே போகிறவர்களாக இருக்கிறவர்கள் செம்மை அற்றவர்கள். செம்மையானவர்கள் யார் என்று சொன்னால் அவர் அதிகாலை தேடுகிறவர்கள், அவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும். செம்மையான மனிதனுடைய வாழ்க்கையில நீதி நிறைந்திருக்கும். அல்லேலூயா.
துரோகிகளோ தங்கள் தீவினையில் பிடிபடுவார்கள். அதிகாலை எழுந்து நாம் கர்த்தர் நம்மோடு பேசினாலும் இடைப்பட்டாலும் நமக்கு எவ்வளவு கற்றுக் கொடுத்தாலும் நாம் கற்றுக்கொள்ளாமல் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நம் மனம் போன போக்கின்படியே யூதாஸ் துரோகியாக மாறி போனான். காரணம் என்ன? அவரோடு கூட இருந்த போதிலும் அவர் விரும்புகிற காரியத்தை செய்யாமல், அவர் போதித்தபடி வாழாமல், அவர் கற்றுக் கொடுத்ததை கற்றுக்கொள்ளாமல் அவரோடு கூட இருந்து கொண்டு அவனுக்கு விருப்பமாய், அவனுக்கு செம்மையாய், அவனுக்கு நலமானதை அவன் செய்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நீ செய்கிறதை போய் தீவிரம் செய் என்று சொன்னார். அல்லேலூயா. நீ செய்கிறத போய் சீக்கிரமா என்ன பண்ணு, செய் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில சீக்கிரமாய் நம்முடைய நினைவுகள், சிந்தனைகள், விருப்பத்தின் ஆசைகளின்படி வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அற்புதங்களை இழந்து விடக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 16:17 நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பாதத்தில் நாம் விழுந்து, கர்த்தாவே நீர் என்னை நல்வழிப்படுத்தும், நீர் என்னை நல்ல வழியில நடத்தும்னு கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமானான பாதை. தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான். தீமையை விட்டு விலகுகிறவர்கள், இதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்னங்க? தீமை விட்டு விலகுவது. செம்மையானவர்களுக்கு சமானமான பாதை. இதுதான் செம்மையானவர்கள் நடக்கிற பாதை. இந்த பாதை என்ன? தீமையை விட்டு விலகுவது. இது தவறு, இது செய்வது கர்த்தருக்கு பிரியம் இல்லை, அது இதில் அவர் விருப்பம் முற்றுவது இல்லை, இதில் விருப்பப்படுவது இல்லை, இது ஆண்டவருக்கு பிடிக்காது என்று தெரிந்த போதும், இதை செய்தால் ஆண்டவர் என்னை தண்டிப்பார் என்று தெரிந்தோ துணிகரமாய் செயல்படுகிற காரியம் செம்மையானவர்களுக்கு அல்ல, அது சமம் அல்ல. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவு, அதன் வழிகள் எல்லாம் மரண வழிகள். ஆனால் கர்த்தருக்கு செம்மை என்று தோன்றுகிற பாதையெல்லாம் ஜீவனின் பாதை, அது நித்திய ஜீவனின் பாதை, அது நிலவரமான காரியம், அது நிலையான காரியம். அல்லேலூயா. அது நித்தியத்தை குறிக்கிற காரியம். அதில் தான் தாவீது சொல்லுகிறார், எனக்கு நீங்கள் அதை போதிக்கணும். நாம் கூட காலையில் அவருடைய பாதத்தில், காலையில் நம்ம ஜெபிக்கிறோம். அதிகாலையில் நாம் ஆண்டவருடைய பாதத்தில் அமரும் பொழுது ஆண்டவர் நமக்கு அற்புதமான வழிவாசல்களை திறக்கிறார். கானாவூர் கல்யாணத்தில் இயேசு முதல் அற்புதத்தை செய்ததை நாம் பார்க்கிறோம். அங்கே தேவ பிள்ளைகளே வெறும் கற்சாடிகள் அங்கே இருந்ததை நாம் பார்க்கிறோம். தண்ணீரினால் அது நிறைந்திருந்தது. பழைய ஏற்பாடு தண்ணீர், ஆனால் புதிய ஏற்பாடு திராட்சை ரசம். அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய உடன்படிக்கை மாற்றி புது உடன்படிக்கை ஆகிய புது இரத்தத்தினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டு எடுத்து கொண்டார். தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை, நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நடத்த வேண்டிய வழிகளை நாம் இன்னொருவரிடத்துல சொல்லி கேட்பதல்ல, நாமே ஆண்டுடைய பாதத்தில் போய் அமரும் பொழுது அற்புதங்களை அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த யோவான் 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய காரணம் என்ன? திராட்சரசம் குறைவுபட்டது என்று நாம் பார்க்கிறோம். நேற்று தினத்தில் இந்த காரியத்தை நாம் பார்த்தோம். இயேசு அந்த கல்யாணத்துக்கு, கானாவூர் கல்யாணத்தில் இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். இன்றைக்கும் அநேகர் இயேசுவை அழைக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே என்னை நடத்தும், ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், ஆண்டவரே என்னோடு கூட இருந்து எனக்கு என்ன பண்ண அற்புதம் அடையாளமாய் நிறுத்தும் என்று அநேகர் அவரை அழைக்கிறார்கள். இந்த கல்யாணத்துக்கும் இயேசுசாமி அவருடைய சீஷர்களும் அவருடைய தாயாரும் அழைக்கப்பட்டு இருந்தார்கள். அங்கே அவர்கள் போயிருந்தார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுசாமியை மட்டும் அழைக்கிறது இல்லை, இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவருடைய தாயும் அங்கே இருந்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் சீஷர்கள் இருக்கிறார்கள், போதகர்கள் இருக்கிறார்கள், தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் உறவுகள், சொந்த பந்தம், நமக்கு ஒரு தேவை என்று சொன்னால் தெய்வத்திடத்தில் மாத்திரம் அல்ல, உறவுகளிடத்தில் நாம் நிற்கிறோம். அதே போல் இந்த கானாவூர் கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தவர்கள், இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார்கள், இயேசுசாமியும் அங்கே இருந்தார், சீஷர்களும் அங்கே இருந்தார்கள், உறவுகள் அங்கே இருந்தார்கள். திராட்சரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொன்னார். அப்போ திராட்சரசம் இல்லைன்னு போய் இவர் சொல்லுகிற பொழுது உடனே ஆண்டவர் என்ன செஞ்சில்ல? திராட்சரசத்தை நிறைவாக்கவில்லை. ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார்.
அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள் என்றார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவின் நெருங்கிய அப்படி உறவு தேவ பிள்ளைகளை அப்படி என்ன உறவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருக்குள்ளே இந்த மரியாளுடைய வயிற்றுக்குள்ளே தான் இயேசு பிறந்தார். மரியாள் இயேசுவின் தாயா இருந்தால் எவ்வளோ பெரிய உறவு பாருங்க, எவ்வளோ ஒரு நெருக்கமான உறவு பாருங்க. அவள் போய் இந்த திராட்சரசம் குறைவுபட்டதை ரெக்கமெண்டேஷன் பண்ணுறா. ஆனால் என்ன செய்யலை இயேசு சாமி அந்த இடத்துல? மரியாளுடைய வார்த்தையை கேட்டு அற்புதம் செய்யலை. இன்றைக்கும் ஆண்டவரிடத்துல எவ்வளவு நெருங்கிய உறவுல இருந்தாலும், தெய்வத்தை தங்களுக்குள்ளே வைத்திருந்தாலும், தங்களுக்குள்ளே இருந்து தெய்வத்தை வெளியே என்ன பண்ணுறாங்க, செயல்படுத்தி காண்பிக்கிறவர்களா இருந்தாலும், மரியாள் தனக்குள்ளே இயேசுவை வைத்திருந்தால், இயேசு சாமியை தனக்குள்ள இருந்து வெளியே பிறக்க பண்ணினாள். அல்லேலூயா. அதுபோல இன்றைக்கு தெய்வத்தை உள்ளே வைத்து கொண்டாலும் அவள் வெளியே அவரை பிறப்பிக்கத்தக்கதாய், காண்பிக்கத்தக்கதாய், பிரகாசிக்கத்தக்கதாய் அவள் வெளியே அனுப்புறது போல நாம் செயல்பட்டாலும், நெருக்கமான இப்படிப்பட்ட உறவு உள்ளவர்கள் கூட குறைவுகளில் போய் நிறைவாக்குவது முடியாத ஒரு காரியம். அல்லேலூயா. இங்கே ரெக்கமெண்டேஷன் மரியா பண்ணும் பொழுது ஆண்டு சொல்கிற, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனே பாருங்க, என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொன்ன பொழுது அவள் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி கிருபை பெற்றவள். ஒரு வேளை ஜெபிக்கும் பொழுது, நாம் ஜெபிக்கிறதுக்கு ஒரு சில இடத்துல சொல்லும் பொழுது, அவங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், இவங்க ஜெபித்து அந்த காரியம் அல்ல, என் மகள் என் மகன் என் பாதத்தில் அமர்ந்து ஜெபித்து சாட்சி உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி அவர் வெயிட் பண்ணுவார். அல்லேலூயா. அவருடைய வேலைகள் வராமல் தாமதித்து கொண்டிருக்கலாம். ஆனால் மரியாள் சொல்லுகிறாள் பாருங்க, நீங்க அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. அப்போ தேவனோடு நல்ல உறவுல கிருபை பொருந்தியவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், தேவ பிள்ளையில கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நான் ஜெபிச்சிட்ட உங்களுக்காக, நீங்கள் போய் அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார் அதன்படி செய்யுங்கன்னு கர்த்தருடைய வார்த்தைகளை அவளுக்கு அறிவுரையாக, புத்திமதியாக அவர்களுக்கு சொல்லி அவர்கள் என்ன செய்ய வேண்டும் குறைவுல நிறைவாக அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள். அப்படி மரியாளை போல சொல்லும் பொழுது குறைவுபட்ட ஜனங்கள் அதை செய்வார்களானால் அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்க முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக 6 கற்ஜாடிகள் அங்கே வைத்திருந்தது. அல்லேலூயா. ஒவ்வொரு தொட்டிகளிலும் நீங்கள் பார்ப்பேன்னு சொன்னால் 4 குடம்னு வச்சுக்குங்க. அல்லேலூயா. 3 அங்கே வேத சொல்ல 2-3 குடங்கள் அப்படின்னு வைத்து கொள்ளுங்க. அங்கே 6 கற்ஜாடிகள் இருந்தது. அப்போ எத்தனை குடம்? 6 கற்ஜாடிகள். அங்கே இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு நடுவில் 6 கற்ஜாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணி நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அல்லேலூயா. ஏசாமி இப்போ அவர்களோடு பேசுகிறார். அந்த வார்த்தைகளை அவங்க கேட்குறாங்க. அங்கே 2-3 குடம் பிடிக்கக்கூடிய 6 கற்சாடிகள் அங்கே இருக்கிறது. அதில் வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளை தண்ணி நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார். அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முண்டு பந்தி விசாரிப்புக்காரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். அல்லேலூயா. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவ்விடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். தேவ பிள்ளைகளை, கர்த்தர் தம்முடைய மகிமையை உங்களிடத்தில் வெளிப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய வேண்டுமானால் நாம் அவர் சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து அவர் செம்மையான பாதையில் நம்மை நடத்தும்படி அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகாலையில் நம்ம எழுந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தரிசனங்களை தருவார். அற்புதமான காட்சி. அவர்தான் அற்புதர், அவர்தான் ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அற்புதம் அடையாளமாக இருக்கிற அவரை நாம் பார்க்க முடியும்.
அற்புதங்களை செய்த அற்புதங்களை அல்ல, அற்புதத்தை செய்கிறவரையே நாம் காண முடியும் எப்பொழுது? அதிகாலையில் நாம் அவரை தேடும் பொழுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகாலையில் எழுந்து அவருடைய வார்த்தைகளுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளை, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக நாம் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்வார். அதனால தான் சங்கீதம் 119 சங்கீதம் தேவ பிள்ளைகளை 147 வசனத்தில் சங்கீதக்காரன் தாவீது இப்படி சொல்லுகிறார். சங்கீதம் 119 147 சங்கீதத்தில், அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். அதிகாலையில எழுந்து சத்தமிடணும். எதுக்காக? எதுக்காக? அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படியே செய்யுங்க. அவர் சொன்னார்னா நம்முடைய வாழ்க்கையில குறைவு இருக்காது. அவர் சொன்னாரா நம்முடைய வாழ்க்கையில் நிறைவான நன்மைகள் உண்டாகும், அற்புதங்கள் நடக்கும். காணா ஒரு கல்யாணத்தில் அவர் சொன்னபடியே அங்கே வேலைக்காரர்கள் செய்தார்கள், அற்புதம் நடந்தது. வெறும் கஜ்ஜாடி தண்ணீரினால் நிரப்பப்பட்ட தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. நம்முடைய வாழ்க்கையை மாறும். அதிகாலையில் நாம் எழுந்து சத்தமிட்டு தேவனுடைய வசனத்துக்காக நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கிருபையை நம்ம கேட்கணும். தேவ பிள்ளைகளை, அதிகாலையில் நம்ம அவரை தேட முடியும். தேட முடியாதது ஒன்றும் இல்லை, நாம் முயற்சி பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26 அதிகாரம் 9 வசனத்தை நாம் வாசிப்போமா? ஏசாயா 26:9 நாம் வாசிக்கலாம். என் ஆத்துமா இரவிலமை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியினால் அதிகாலையிலமை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் பொழுது பூச்சகரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. இப்போ யார நீதியை கற்றுக்கொள்ளாதவங்க நியாய தீர்ப்பு நாளில் பூமியில நீதியை கற்றுக்கொள்ளுவார்கள். நியாய தீர்ப்புக்கு முன்பதாகவே நீதியை கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அநேக பேருக்கு அன்பா சொன்னா என்ன பண்ண மாட்டாங்க? புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க, கேட்டுக்கவும் மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்க. ஆனால் அடி கொடுக்கும் பொழுது, தண்டிக்கும் பொழுது, தண்டனைகள் நம்ம மேல் வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா கற்றுக்கொள்வார்கள். இந்த பூமியிலேயே நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக அநேக சட்ட திட்டங்கள் இருக்கிறது, கோட்பாடுகள் இருக்கிறது. அதை மீறும் பொழுது நம்மளை பிடிச்சி சிறையில் என்ன பண்ணிடுறாங்க? போட்டுடுறாங்க, ஜெயிலில். அந்த ஜெயிலில் கூட நம்ம திருந்தி ஒரு சிலர் தவறு செய்து திருந்திட்டாங்கன்னா அவங்களுக்கு விடுதலை உண்டு. ஆயுள் கைதிகளாக இருக்கிறவங்க உண்டு, மரண கைதி, தூக்கு தண்டனை கைதிகள் இருப்பார்கள். அந்த கடைசியாக அவங்களுக்கு தூக்கு தண்டனைன்னு சொல்லி சிறையில் போடும் பொழுது சிலர் அந்த சிறையிருப்பில் கூட மனம் திரும்புவார்கள். சிலர் அந்த மரண நாள் குறிக்கப்பட்ட உடனே மனம் வருந்தி அழுது, ஐயோ இந்த பாவத்தை நான் செய்து மரணத்துக்கு பாத்திரவானாய் மாறினேன்னு சொல்லி தண்டனையின் போது தான், நியாய தீர்ப்பின் போது தான் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா உண்மை முத்தமாய் வாழ்வதற்கு நீதியை கற்றுக்கொள்வார்கள். வேதம் சொல்கிறது, நாம் வாழ்கிற இந்த காலகட்டத்திலேயே நியாய தீர்ப்பு அடைவதற்கு முன்பதாகவே நாம் நீதியை கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26:9 சொல்லுது, என் ஆத்துமா இரவில் உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். எல்லாரும் எழுந்து அதிகாலையில் தேட முடியாது. தேவ ஆவியை பெற்றவர்கள் அதிகாலை எழும்புவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஆவி நமக்குள்ளே வர வேண்டுமானால் நம்முடைய ஆத்துமா இரவில் வாஞ்சிக்கணும், இரவில் வாஞ்சிக்கணும். வேதம் சொல்லுது, வாஞ்ச உள்ள ஆத்மாவை நான் திருப்தி ஆக்குவேன் என்பதாய். அல்லேலூயா. வாஞ்ச உள்ள ஆத்மாவை நான் திருப்தி ஆக்குவேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். எவ்வளவு பெரிய பிரச்சனை, போராட்டம், பாவம், சாபம், அக்கிரமம், மீறுதல், அநியாயம் இருந்தாலும் அவை எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குவார். நமக்கு விடுதலை வேணும்னா நம்ம வாஞ்சையா இருக்கணும். இப்போ விடுவித்துட்டு மட்டும் இல்லை, ஆண்டவர் விடுவதில்லை, அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லுகிறார். என் ஆத்துமா இரவில் உம்மை வாஞ்சிக்கிறது. எதுக்கு? அதிகாலை எழுந்து நான் உங்களை தேடணும் என்பதற்காக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட தேவ பிள்ளைகளே, என் ஆத்துமா இரவில் உம்மை வாஞ்சிக்கிறது. எனக்குள்ள இருக்கிற என் ஆவியால் அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். ஆவி இல்லாத சரீரம் செத்தது, கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்தது என்று வேதம் சொல்கிறது.
எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, செத்த பிணத்தை போல நம் வேதத்தை தியானிக்காதவர்களாய், கர்த்தரை போற்றாதவர்களாய், கர்த்தரை புகழாதவர்களாய் அதிகாலை எழுந்து நம்ம அப்படியே நேரப்பட்ட வேளையிலே தேவ பிள்ளையில எழுந்து நம்முடைய வேலைகளாய் புறப்படுகிறவர்களாய் அல்ல. அப்படி அதிகாலை எழுந்து தேடாதவர்கள் உம்முடைய நியாய தீர்ப்பு பூமியில நடக்கும் பொழுது பூச்சகரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். நம்ம அப்போ ஒரு முடிவில் கற்றுக்கொள்ளுகளாய் அல்ல, தண்டனையில் கற்றுக்கொள்ளுகளாய் அல்ல, சிறையிருப்புக்கு போய் கற்றுக்கொள்ளுகளாய் அல்ல, தேவப்பிள்ளை பாடுகளுக்கு உட்பட்ட போது கற்றுக்கொள்ளுகளாய் அல்ல. அதற்கு முன்பதாகவே நம்முடைய ஆத்துமா அதிகாலையில் ஆண்டவரை தேடி அற்புதங்களை பெறணும். என் வாழ்க்கை ஒரு அற்புதமாக இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவில் என் வாழ்க்கை ஒரு அற்புதம் அடையாளமாக இருக்கணும். இருளில் ஒரு வேளை வெளிச்சம், கொஞ்சம் வெளிச்சம், ஒரு மின்மினி பூச்சியினுடைய வெளிச்சம் கூட இருளில் என்ன பண்ணிடும், அழகா தெரிஞ்சிடும். ஆனால் வெளிச்சத்தில் அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ணாது அப்படின்னா, அவ்வளோ அந்த பிரைட்னஸ் என்ன பண்ணாதே தெரியாது. வெளிச்சத்துக்குள்ள வெளிச்சத்தை விட வெளிச்சமாக இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், தெரியும். ஏசையா சொல்லுகிறார், நானும் என் பிள்ளைகளும் உலகத்தில் இல்லை, இஸ்ரவேலுக்கு நடுவில் அற்புதம் அடையாளங்களும் அற்புதங்களுமா இருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகள் எல்லாம் கூடுகிற ஒரு இடம்தான் சபை, கர்த்தருடைய ஆலயம். இந்த பூமியிலே வெளிச்சமா இருக்கிற ஒரு இடம் என்னன்னா, கர்த்தர் வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயமா இருக்கிற கர்த்தருடைய வீடு. அல்லேலூயா. அந்த இடத்துல நம்ம அடையாளங்களும் அற்புதங்களாக இருக்கணும். அதுக்கு தான் வெளிச்சத்தின் மேலே வெளிச்சம் காணணும். வேதத்தை ஒவ்வொரு நாளும் தியானிக்க காரணம் என்ன, வேதமே வெளிச்சம். அல்லேலூயா. வெளிச்சத்தின் மேலே வெளிச்சத்தை காணும் பொழுது நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே இஸ்ரவேலுக்கு நடுவில் அடையாளங்களா, இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் இஸ்ரவேலராக இருக்கிறார்கள், ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள், சந்ததியாக இருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அவரை நாம் தேடும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதிகாலையில் எல்லாரும் அவரை தேடிட முடியாது. யார் அவரை தேட முடியும்? நீதிமொழிகள் 8:17 சொல்லுகிறது, அவரை சிநேகிக்கிறவர்கள் தான் அவரை தேட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 8 அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்ன பண்றாங்க, கண்டடைகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்காமல் போனால், வாஞ்சை இல்லாமல் ஆண்டவரை தேடனா அவர் கடிந்து கொள்ளுதல், அவருடைய ஆலோசனை கேட்காமலே நம்ம அதிகாலை எழுந்து தேடலாம். நான் அதிகாலை எழுந்து ஜெபிக்கிறனே, ஆண்டவர் இடத்துல அமர்ந்திருக்கிறனே, காத்திருக்கிறனே, பலன் இல்லையே, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறனே, பதில் இல்லையே, ஆண்டோட சமூகத்தில் நான் அவரை நோக்கி பார்க்கிறனே, பிரகாசம் இல்லையே என்று சொல்லுகிற சகோதரனே, சகோதரியே, வேத வசனம் சொல்லுகிறது, நாம் அவருடைய ஆலோசனையை கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளாமல் நாம் அவரை தேடுவோமானால் அவரை நாம் கண்டடைவது இல்லை. நீதிமொழிகளுக்கு எழுதின புஸ்தகத்தில் தேவ பிள்ளைகளை 1வது அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடியும். நீதிமொழிகள் 1வது அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, 23வது வசனம், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பிட்டு ஆண்டவர் அமரும் பொழுது, இது தவறு, இதை செய்யாத, இதை பண்ணாத, இது எனக்கு பிடிக்கல, இந்த பாதையில் போனால் நீ நல்லா இருக்க மாட்ட, இங்கே தான் நீ நடக்க வேண்டும் என்று அவர் நமக்கு போதிக்கும் பொழுது, கற்றுக் கொடுக்கும் பொழுது அதை நாம் கற்றுக்கொள்ளாமல் இருப்போமானால் தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குமா, நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். 24ஆம் வசனம், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை, என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை என்ன பண்ணீங்க, வெறுத்தீர்கள். நீதிமொழிகள் 1வது அதிகாரத்தில் 28வது வசனம் சொல்லுகிறது, ஆகியால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது அகடியும் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும், ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கண்ணும் உங்கள் மேல் வரும்போதும் அகடியும் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். ஏன் அதிகாலையில் தேடினாலும் ஆண்டவர் என்ன பண்றதில்ல, கண்டடைவும் கேட்கவும் மாட்டேன்னு சொல்றாருன்னா,
அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகையால் அவர்கள் தங்கள் வழிகளின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனையினாலே திருப்தி அடையட்டும்னு சொல்லி ஆண்டவர் அப்படியே அவர்களை விட்டு விடுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான் என்று கடைசி வசனம் சொல்கிறது. கர்த்தருடைய ஆலோசனைகளுக்கு நம்ம செவி கொடுக்காம போட்டா விக்கினோம், அவரோடு நம்ம வாசம் பண்ண முடியாது, ஆபத்து நேரிடும், நம்ம பயப்படுற காரியங்கள் வந்து நடக்க அமைதி இருக்காது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்போமானால் கர்த்தர் விக்கினமின்றி நம்மை வாசம் பண்ண நடத்துவா. ஆபத்து நமக்கு நேரிடாது. தேவ பிள்ளைகளே, நாம் பயப்படாதபடி தைரியமாய் நடக்க அவர் நமக்கு திட நம்பிக்கையை கொடுப்பா. அமைதியான ஜீவனம் பண்ண நம்மை நடத்தி கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்க பண்ணி இஸ்ரவேல் நடுவில் ஆண்டவர் அடையாளமும் அற்புதமாய் நம்மை நிறுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கணும். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதன்படியே அவர் பாதத்தில் அதிகாலையில் தேடும் பொழுது கேட்டு அதன்படி நடப்போமானால் வேத சொல்லுது, என் சத்தத்துக்கு நீங்கள் உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்க மேல வந்து பழிக்கும். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 68 வசனங்கள் உள்ளது. அதுல 1 to 14 வசனம் வரைக்கும் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் வந்து பழிக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது. ஆனால் அந்த உபாகமம் 28:15 நீங்க 68 வரைக்கும் வாசிங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாத போது நம்முடைய வாழ்க்கையில வந்து பழிக்கிற சாபங்களை அங்கே நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து நம் பேதைகளாக இருந்தாலும் கூட, தேவ பிள்ளை நிந்தனைக்காரராக இருந்தாலும் கூட, நம் மதியினராக இருந்தாலும் கூட, ஞானமற்றவர்களாக இருந்தாலும், புத்தியினராக இருந்தாலும், பலவீனராக இருந்தாலும், ஒன்றும் அறியாதவர்களாக இருந்தாலும் நாம் தேவ பாதத்தில் அமர்ந்து கர்த்தர் நமக்கு தெரிவிக்கிற வார்த்தைகளை கேட்கணும். கர்த்தருடைய கடிந்து கொள்ள கேட்கும் பொழுது நம்ம சரியாக கேட்காவிட்டால் கடிந்து கொள்வார். கடிந்து கொள்வதை அற்பமாக எண்ணாமல் நாம் அதற்கு செவி கொடுத்தால் கர்த்தர் தம் வார்த்தையை தன் ஆவியை நமக்கு அருளுவார். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே வரும் பொழுது, கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே வரும் பொழுது, கானாவூர் கல்யாணத்தில் அற்புதம் செய்து கர்த்தர் தன் மகிமை வெளிப்படுத்தினது போல நம்ம மூலமா கர்த்தர் தன் மகிமை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அங்கே அநேகர் உங்களுக்கு செய்கிற அற்புதங்களை பார்த்து அடையாளமாய் திகழ்கிறதை பார்த்து இயேசு ராஜாவை விசுவாசிப்பார்கள், தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவார்கள். அந்த வாஞ்ச இரவு நேரத்திலேயே வாஞ்ச தாவீது சொல்லுகிறது போல இரவிலே என் ஆத்துமா என்ன பண்ணுது? ஆஞ்சிக்கிறது. வாஞ்சைய அதிகாலை எப்பொழுது பொழுது எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஜாமக்காரனை போல நீங்களும் நானும் காத்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அற்புதமாய் மாறும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவிலே கர்த்தர் நம்மை அடையாளங்கள் அற்புதங்களாய் மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். என்னை அப்படி மாற்றுங்க ஆண்டவரே. சொல்வோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை மாற்றுவதற்கு எவ்வளவோ ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் அந்த வார்த்தைகள் நாம் கற்றுக்கொள்ளாமல் போதுதான் அவர் நம்மை தண்டிக்கிறார். செப்பனியா 3:7 சொல்கிறது, நான் எப்படி அவர்களை எழுந்து தண்டித்தாலும் அதிகாலையில் என்னை அவர்கள் தேடவில்லை. ஏன்? ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள். பிசாசு அல்ல தேவ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் தேவனே ஒரு சில காரியங்களை கொண்டு வருவார். ஏன்? உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடி நீ எனக்கு பயந்து கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள் என்றேன். கர்த்தருக்கு பயப்படுற பயம் தேவ சமூகத்தில் வருகிறவர்களுக்கு இருக்கணும். உலகத்தாருக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, இருளில் இருக்கிறவர்கள் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் வெளிச்சத்தினத்தில் தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கிற, வசனத்தை கேட்கிற, வேதத்தை கையில் வைத்திருக்கிற, தியானிக்கிற பிள்ளைகள் வெளிச்சத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஏன் பயப்படணும்? நீங்களும் நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்காகவே, அடையாளங்கள் அற்புதங்களாக இந்த உலகத்தில் மாறுவதற்காகவே நாம் அவருடைய கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஏன்? கர்த்தர் நம்மை நல்வழிப்படுத்தி தேவ பிள்ளைகள் அற்புதமான சாட்சியாய் நிறுத்த, ஆண்டவர் நமக்கு போதிக்கும் பொழுது, கற்றுக் கொடுக்கும் போது அவர் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்காம, பயப்படாம, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளாம இருக்கும் பொழுது அவர் நம்மை தண்டிக்கிறாராம். ஏன்? அவர்கள் அதிகாலை எழுந்து தங்கள் கிரியைகளை எல்லாம் கேடாக்கினார்கள். அதிகாலை எழுந்து ஏதோ ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை நம்ம கேடாக்கி கொள்ளுகிறோம். அந்த கேடான வாழ்க்கையை மாற்றுவதற்காக ஒரு சில தண்டனைகளை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தருகிறார். இந்த தண்டனை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால்
வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகளே. லேவியராகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரத்தில் கர்த்தர் நம்மை தண்டிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை நியாயம் என்று நாம் ஒத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, தேவ பிள்ளைகளை, அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்தில் அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனமில்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால். லேவியராகமம் 26:41 நாம ஆண்டவரை எதிர்த்து நிற்கிறவளா அல்ல, துரோகமும் பாவமும் செய்துவிட்டோம், கர்த்தரை தேடவில்லை, அவர் பாதத்தில் அமர்ந்து அவர் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளலை, அவருக்கு நம்ம பயப்படலைன்னு சொன்னால் நாம் தண்டிக்கப்படுகிறோம். தண்டிக்கப்படுகிற போது இது நியாயம் அப்படின்னு ஒத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் 42ஆம் வசனம் சொல்கிறது, நான் யாக்கோபோடு பண்ணினேன் உடன்படிக்கையும் ஈசாக்கோடு பண்ணினேன் உடன்படிக்கையும் ஆபிரகாமோடு பண்ணினேன் உடன்படிக்கை நினைப்பேன், தேசத்தை நினைப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா, தேசம் உங்கள் நிமித்தமாய் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் தேவனோடு நம்ம எதிர்த்து நடப்போமானால் தேவ பிள்ளைகளை நம்மால் நிலை நிற்க முடியாது. நமக்கு கிடைத்த தண்டனை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் கர்த்தர் நம்முடைய சத்துருக்கு சத்துருவாய் விரோதிக்கு விரோதியாய் மாறுவார். ஆனால் நாம் ஒத்துக்கொள்ளாமல் இது நியாயம் இல்லை என்று தேவனோடு தொடர்ந்து எதிர்க்கிறவர்களாய், தேவனோடு தொடர்ந்து வாக்குவாதம் செய்கிறவர்களாய், தேவனோடு நாம் பேசுகிறவர்களாய் இருந்தால் வேதம் சொல்லுது, நான் உனக்கு சத்துருவாய் மாறுவேன் என்பதாய். கர்த்தர் நமக்கு சத்துருவாய் என்ன பண்ணிடக்கூடாது, மாறிவிடக்கூடாது. அல்லேலூயா. மோசே தேவ பிள்ளைகளை விருத்த சேதனம் செய்யாத போது உருவின பட்டயத்தோடு தேவனே மோசைக்கு முன்பாக வந்து நின்றார். அல்லேலூயா. பிழையாம் கர்த்தர் சொல்றதை செய்யாம அவனை அழைத்த ராஜா சொல்றதை கேட்க போன போது வேதம் சொல்கிறது, உருவின பட்டயத்தோட கர்த்தர் வந்து என்ன பண்ணார், அவனுக்கு முன்பாக நின்றார். நாம் சரியான பாதையில் போகாவிட்டால் கர்த்தரே நமக்கு சத்துருவாய் மாறிவிடாதபடி அவர் நமக்கு மித்துருவாய், அபிஷேகமாய், வல்லமையாய், நன்மையாய் மாறி நம்மை அற்புதம் அடையாளமாய் வைக்க ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் வசனங்களை ஆசீர்வதித்து தரட்டும். இருக்கிற இடத்துல கண்களை மூடி, கர்த்தாவே, இஸ்ரவேலுக்கு நடுவில் நான் அடையாளம் அற்புதமாய் திகழ என்னோடு பேசினே, நன்றி அப்பா. இரவு நேரத்திலே நம்முடைய இருதயம் வாஞ்சிக்கட்டும், நம்முடைய இருதயம் ஏங்கட்டும், தவிக்கட்டும். அதிகாலையில் எழுந்து நான் என் ஆண்டவருடைய பாதத்தில் அமரணும். அவர் இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்கிற நம்பிக்கை வரட்டும். நான் ஒன்றுமே இல்லைன்னு உங்களை தாழ்த்த பாருங்கள். கர்த்தருடைய கண்களை கிருபை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த உலகத்தில் நமக்கு அறிவு, ஞானம், தேவ பிள்ளையில் பலன், சத்துவம் எல்லாம் இருக்கலாம். ஆனால் அவர் இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு உங்களை தாழ்த்தி பாருங்க. ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஜெபிப்போமா? எஸ், தேங்க் யூ லார்ட். ஸ்தோத்திரம். இரவெல்லாம் பகலெல்லாம் நேசரே உமக்காக துடிக்குதையா. பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி. அப்படி இருக்கிறோமா? நம்முடைய இருதயம் கர்த்தருக்காக ஏங்கி நிற்கிறதா? உமக்காக துடிக்குதையா. என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. எஸ், தேங்க் யூ லார்ட். பேரின்ப காதலிலே ஓய்வின்றி முழுகணும். தகப்பனே, துதித்து மகிழணும், தூயோனாய் வாழணும்பா. எங்களுக்கு அப்படி ஒரு கிருபையை தார். சீயோன் பர்வதத்தில் வாசமா இருக்கிற தேவன் எங்களுக்குள்ள நீர் வாசமா இருந்து ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை அடையாளம் அற்புதமா தேவ ஜனங்களுக்கு நடுவில் வைப்பீராக. அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு நடுவில், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நடுவில்
வெளிச்சத்துல வெளிச்சம் காண்கிறவர்களாய், கிருபை மேல கிருபையை பெறுகிறவர்களாய், பலத்தின் மேல பலனை அடைகிறவர்களாய் ஆண்டவரே, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடக்கிற அந்த கிருபையை கட்டளை இடுவீராக. ஆமென், ஆமென், ஆமென். கடலனம் ஆண்டவரே. எஸ், தேங்க் யூ லார்ட். அதிகாலையிலே உங்களை தேடுவதனால கிடைக்கிற அற்புதங்களை இரண்டாவது நாள் பேசி தொடர்ந்து அதிகாலையில் எழுந்து ஜெபித்து கர்த்தர் விரும்பி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஆச்சரியமாக நீ நடத்தி வந்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் மாற்றி ஐயா, தினத்தில் ஆண்டவர் எந்த ஒரு தடைகள் முழுமையாய் ஆராதிக்க ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மையாய் தேடினோம், எங்களுக்கு செவி கொடுப்பேன்னு சொன்னேன். ஆண்டவரே, உம்மிடத்துல ஆண்டவரே நாங்கள் வரும் பொழுது வெளிச்சத்தை காண்ப ஆண்டவரே சொன்னீங்களே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாள் முழுவதும் வெளிச்சத்தில் நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். கிறிஸ்து எங்களை பிரகாசிக்க பலத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆலயத்தில் வந்து காத்தது ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த பேப்பரை தனித்தனியை ஆசீர்வதிக்க கொடுக்கிறோம். நாம மாத்திரம் இயேசு கிறிஸ்து ஜெபித்து ஜெயத்தின நாம ராஜ்யம் பரவலை செய்வது சோதனைகளை பிரவேசிக்க கர்த்தரே ஸ்தோத்திரம். எங்களோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரம். கர்த்தரே சகல வாரங்கள் ஆசீர்வாத கர்த்தரே கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய சந்தோஷம் சமாதானம் கிறிஸ்துவின் பெருமை ஒவ்வொருவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.